திமுக ஆட்சிக்கு வந்தாலே திரையுலகை கபளீகரம் செய்வது உலகறிந்த விஷயம். திரை பிரபலங்களை தங்கள் இஷ்டத்திற்கு ஆட்டுவிப்பது மட்டுமின்றி உருட்டல், மிரட்டல் உட்பட பல்வேறு விஷயங்களும் நடந்து கொண்டிருந்ததை தமிழ்நாட்டு மக்கள் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். அதன் விளைவுதான் 2011 இருந்து 10 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வர முடியாமல் அடங்கி ஒடுங்கி இருந்தது திமுக. இத்தனை ஆண்டுகாலம் கழித்தாவது கொஞ்சமாவது திருந்துவார்கள் இந்த திமுகவினர் என்று நினைத்தவர்களின் எண்ணங்களில் மண்ணை தூவி இருக்கிறது திமுக. ஆம், திமுகவின் ஆட்டம் இன்னும் அடங்கவில்லை. இந்த உருட்டல் மிரட்டல்களுக்கு பயந்துதான் திரைத்துறையைச் சேர்ந்த பிரபலங்கள் தற்போது தமிழ்நாட்டில் நடக்கும் கார் பந்தயத்தை நடத்துவதற்காக உதயநிதி ஸ்டாலினுக்கு சமூக வலைத்தளங்களில் வாழ்த்து மழை பொழிந்து வருகிறார்கள். ஏஆர் ரஹ்மான், கார்த்தி, கமல்ஹாசன், ஆர்யா, எஸ்ஜே சூர்யா, சிவகார்த்திகேயன் என்று திரைத்துறையின் முக்கிய பிரபலங்கள் ஆகா ஓகோ என புகழ்ந்து சமூக வலைத்தளங்களில் எழுதி தள்ளுகிறார்கள். ஏதோ ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கி வந்தது போல உதயநிதிக்கு வாழ்த்து சொல்வதும் நன்றி தெரிவிப்பதும் என்று திரை உலகத்தினரின் அட்டகாசம் தாழவில்லை. கடந்த அதிமுக ஆட்சி காலங்களில் நடைபெற்ற சம்பவங்களில் அலையா விருந்தாளியாக வந்தவர்கள் திரை நட்சத்திரங்கள். திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் முழுமையடைந்தும் இதுவரை கப்சுப் தான். எதற்கும் வாய் திறக்காமல் மௌன சாமியார்களாய் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக ஆட்சியில் வரிந்து கட்டிக்கொண்டு குற்றம் சுமத்திய பிழைப்புவாத கும்பல் இன்று மக்களுக்கு இடையூறு தரும் கார் ரேஸுக்கு தங்கள் ஆதரவை அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே திமுகவிற்கு எதிராக பேசினாலோ எழுதினாலோ தங்கள் திரை வாழ்க்கை அஸ்தமனம் ஆகிவிடுமோ என்று பயந்து போய் பாராட்டு பத்திரம் வாசிக்கிறார்களா திரை பிரபலங்கள்? திமுக ஆட்சியின் அவலங்களை கேள்வி கேட்க திராணியில்லாமல் காணாமல் போன சீசன் சமூக ஆர்வலர்கள் இப்போது உதயநிதிக்கு மட்டும் வாழ்த்து சொல்வது ஏன்? ஒருவேளை விஜய் அரசியலுக்கு வருவதால் உதயநிதியை ப்ரமோட் செய்ய இப்படியெல்லாம் ஆள் வைத்து எழுத வைக்கிறதா திமுக? அன்று சமூக வலைதள போராளிகளாய் வலம் வந்த திரைத்துறையினர் இன்று குனிந்து கும்பிடு போடுவது ஏன் என்று கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே போதும். திமுகவின் உள்ளடி அரசியல் வெட்ட வெளிச்சமாக தெரியும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.